ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பேக் நெக் பார்த்துட்டிங்க. ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறதை பார்க்கலாம். பாருங்கள், அவங்க கொடுத்துருந்தது வந்து செக்குடு பேட்டர்னில் தான் கேட்டிருந்தாங்க. 2 டிசைன் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இதை விட ரொம்ப சின்ன செக்குடில் உள்ளதும் கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பெரிய செக்குடில் உள்ளது. ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அவங்க பட்ஜெட்டில் பெரிய செக்குடில் உள்ளது வந்ததுனால அவங்க இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கும் வந்து நான் பேக் நெக்கில் என்ன போட்டிருக்கணும் சேம் அதே தான் இந்த இடத்துல பார்டரில் வந்திருக்கு. பார்டர் நல்லா ஹெவியாக வந்திருக்கும். இது வந்து எப்படியும் ஒரு 1.5 inch 2 inch கிட்ட வந்துடும். பாருங்கள், இப்படி தான் அதை மார்க் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் 1 inch இருக்கா. நல்லா ஹெவி பார்டர், நல்லா வெயிட்டாக இருக்கும் இந்த இடம். அதுக்கப்புறம் நான் இந்த அளவு போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த அளவு தான் போட்டிருக்கேன். இதை தான் வச்சு நான் இங்கேருந்து இதை வந்து நம்ம செக்குடு வந்து நிறைய டைப்பில் நம்ம பண்ணலாம். இது ஒரு டைப்பு. இங்கேருந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஓரத்தில் வந்து ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு ஒரு 1/2 inch தள்ளி இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். சுற்றியே நான் ஒரு 1/2 inch போட்டுக்கிட்டேன். இது வந்து நீங்கள் செக்குடு போடுறவங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அவங்க மார்க் பண்ண இடம். இந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அவங்க தைக்கும்போது இந்த நூல் வந்து இந்த லாஸ்ட் நூல் வந்து கட் ஆகும். எனக்கு இது மாதிரி 2 லைன்ஸ் ஒர்க் போட்டப்போ அது மாதிரி ஆணுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/4 inch, ஏன்னா இந்த இடத்துல எப்படியும் மடித்து தைக்கும்போது இது உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வந்துடும். அதனால் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல இருக்கா, இங்கே ஒரு 1/4 inch தான் நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கேப்பில் வந்து நீங்கள் தைங்க. அது வந்து உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நான் அதனால் இந்த ப்ளவுஸ்லேருந்து நான் ஒரு 1/4 inch, மேலே 1/4 inch, சைடில் வந்து ஒரு 1/2 inch. அவங்க பிடிக்கணுன்னாலும் பிடிச்சிக்கலாம், பிரிக்கணுன்னாலும் பிரிச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள் சைடு போய்டும், அதனால் தெரியாது. அதனால் இப்படி தான் நான் போடுறேன். இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இது வரைக்கும். பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக அப்படி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி நான் ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடு கொடுத்து இந்த லைன் போட்டுகிட்டே வரேன். இதை வந்து கண்டினியூவாக எப்படி போடுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த பீடு இந்த இடத்துல போட்டு முடிச்சுட்டு இந்த லைன் வந்துருச்சு வரிசையாக. இதில் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பேன், அப்புறம் இங்கே வருவேன், இங்கே இந்த முடிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட் இது பக்கத்தில் இருக்கிறது இந்த இடத்துல போய்டுவேன். இந்த இடத்துல முடிச்சுட்டு இப்போ 4 முடிச்சுட்டு திரும்ப அடுத்தது இங்கே அப்படியே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இந்த இடத்துல போய்ட்டு அதாவது கண்டினியூவாக நீங்கள் ஒர்க்கை போட்டுகிட்டே போகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நாட் பண்ணி முடிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸில் எந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வருமோ அது மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் வந்து டைம் வந்து ரொம்ப இழுக்காது. இதை முடிச்சுட்டு நான் இதோட அவுட்புட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.